Alhamdulillah. Alhamdulillahil wahidil qahhar. As-salatu was-salamu ala rasulihil mukhtar wa ala alihil athhar wa ashabihil akhyar. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Ala bi dhikrillahi tatma'innul qulub. Wa qala Allah ta'ala aidan qad aflahal mu'minun alladhina hum fi salatihim khashi'un. Wa qala nabiyyuna sallallahu alayhi wa sallam qum fasalli fa inna fi salati shifa'un. أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபிகள், தபா தாபிகள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, உலகத்திலே மனிதர்கள் இரண்டு வகையானவர்கள் தான். ஒன்று வெற்றி பெற்றவர்கள், வின்னர்ஸ். இன்னொன்று தோல்வியுற்றவர்கள், லூசர்ஸ். உலகத்திலே இரண்டு வகையான மனிதர்கள் தான். ஒன்று வெற்றி பெற்றவர்கள், மற்றவர்கள் தோல்வி அடைந்தவர்கள். வெற்றி பெற்றவர்கள் பாராட்டப்படுவார்கள். அவர்களிடத்தில் இந்த வெற்றிக்கான காரணம், காரணிகள் என்ன என்று வினவப்படும். அவர்களிடத்தில் பேட்டி எடுக்கப்படும். அவர்கள் மிக மகிழ்ச்சியாக தங்களுடைய வெற்றிக்கான காரணங்களை சொல்லுவார்கள். இன்னென்ன காரணங்களுக்காக, இன்னென்ன காரணங்களின் மூலமாக நான் இந்த வெற்றியை பெற்றேன், இந்த வெற்றியை அடைந்தேன். மற்றொன்று தோல்வியடைந்தவர்கள். தோல்வியடைந்தவர்கள் பரிதாபப்படக்கூடியவர்கள். அவர்களை பார்த்து பரிதாபப்படுவாங்க, எப்படி தோல்வி அடைஞ்சிட்டாரே. சில சமயங்களிலே தூற்ற உம்படுவார்கள். தோல்வியடைந்தவரை இவர் சரிதான் என்று சொல்ல உம்படுவார்கள். தோல்வியடைந்தவர்களிடத்திலும் கேட்கப்படும், ஏன் தோல்வியடைந்தீர்கள் என்பதாக. அவர் சொல்லுவார், இன்னென்ன காரியங்களுக்காக நான் தோல்வியடைந்தேன், இந்த இடத்துல நான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த இடத்துல இந்த காரியம் செய்யக்கூடாது நான் செஞ்சிட்டேன், இந்த இடத்துல இந்த காரியத்தை செய்திருக்க வேண்டும் நான் செய்யல, அதனால தோல்வியடைந்தேன். கணியத்திற்குரியவர்களே, வெற்றி பெற்றவர்கள் ஒரு பக்கம், தோல்வியடைந்தவர்கள் ஒரு பக்கம். இருவருக்கும் காரணம் இருக்கிறது. வெற்றி பெற்றதற்கான காரணமும் இருக்கிறது, தோல்வியடைந்ததற்கான காரணமும் இருக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, முதலிலே வெற்றி என்பது இந்த உலகத்தினுடைய வெற்றியோ இந்த உலகத்தினுடைய தோல்வியோ அது நிரந்தரமானது இல்லை. உலகத்தினுடைய எந்த வெற்றியும் நிரந்தரமானதில்லை. உலகத்தினுடைய எந்த தோல்வியும் நிரந்தரமானதில்லை. தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். அல்லாஹ் அழகாக குர்ஆனிலே சொல்லுவான், இந்த நாட்கள் இருக்கிறது மனிதர்களுக்கு மத்தியிலே அது சுற்றி கொண்டிருக்கிறது என்பான். நுதாவிலுஹா, அது சுற்றி வரும். ஒரு இடத்திலேயே எல்லா வெற்றிகளும் இருந்து விடாது, ஒரு இடத்திலேயே தோல்விகளும் இருந்து விடாது. நுதாவிலுஹா, நாம் சுற்ற வைக்கிறோம்ங்கிறான். நாட்களை, காலங்களை, வெற்றி தோல்விகளை அத்தனையும் நாம் சுற்ற வைத்துக் கொண்டு இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப வெற்றி தோல்வி என்பது உலகத்திலே நிரந்தரம் கிடையாது. கணியத்திற்குரியவர்களே, இன்னும் ஆழமாக நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், ஹபஷாவிற்கு, அபிசீனியாவிற்கு ஆரம்ப கட்டத்திலே சஹாபாக்கள் ஹஜ்ரத் செய்த பொழுது ஹிர்கல் மன்னரிடத்திலே அபூ சுஃபியான் இஸ்லாமியர்களை பற்றி குறை சொல்வதற்காக ஹிர்கல் மன்னனை சந்திக்கிறார். அப்பொழுது ஹிர்கல் மன்னனுக்கும் அபூ சுஃபியானுக்கும் இடையிலே நடந்த அந்த உரையாடல் மிக பிரபலியமான உரையாடல். அந்த உரையாடலிலே ஹிர்கல் மன்னன் கேட்ட ஒரு கேள்வி இருக்கிறது, உங்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியிலே உண்டான போர், சண்டைகள் எப்படி இருக்கிறது என்பது. அதற்கு அபூ சுஃபியான் சொன்ன பதில், எங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் உள்ள போராகிறது ஸ்ட்ரகிள், ஒரு நிலையில்லா தன்மையாக இருக்கிறது என்று சொல்லி இருப்பார்.
சில சமயங்களிலே நாங்கள் வெற்றி பெறுகிறோம், சில சமயங்களிலே அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். கணியத்திற்குரியவர்களே, உலகத்தினுடைய வெற்றி தோல்வி என்பது யாருக்கும் நிரந்தரம் இல்லை. இஸ்லாமியர்களுக்கும் சில வெற்றிகள் நிரந்தரம் இல்லை. அப்படி நிரந்தரமாக இருந்திருக்குமே ஆனால் உஹதிலே சில தோல்விகள் நடந்திருக்கிறாது என்பது நிச்சயம். உஹது போரிலே சில இடங்களிலே சில இழப்புகளை நாம் சந்திக்கத்தானே செய்தோம். கணியத்திற்குரியவர்களே, உலகத்தினுடைய வெற்றியும் உலகத்துடைய தோல்வியும் நிரந்தரம் என்பது இல்லை. அப்படியானால் உண்மையான நிரந்தரமான வெற்றி என்பது ஆகிரத்துடைய வெற்றி. நிரந்தரமான உண்மையான வெற்றி என்பது ஆகிரத்துடைய வெற்றி, அதுதான் வெற்றி. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா கத அஃலஹல் முஃமினூன் என்று சொல்லுவான். மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவான், அது வெற்றி. கத அஃலஹ மன் ஸக்காஹா, யார் தன்னுடைய நஃப்ஸை பரிசுத்தப்படுத்தினாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார், அது வெற்றி. கத அஃலஹ மன் தஸக்கா, யார் தன்னுடைய நஃப்ஸை பரிசுத்தப்படுத்திக் கொண்டாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவதற்காக வேண்டிய இறையச்சமுடையவர்களாக இருங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லுகின்ற இந்த எல்லா வெற்றிகளும் எதை வெற்றி கொள்வது? கொஞ்சம் யோசி பார்த்தோம் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகிரத்துடைய வெற்றி என்பது நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்திலே நுழைவது, அதுதான் வெற்றி. ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி, நரகத்திலிருந்து யார் பாதுகாப்பு பெற்று உதுகிலல் ஜன்னத, சொர்க்கத்திலே நுழைவிக்கப்படுகிறாரோ ஃபகத் ஃபாஸ, அவர் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறான். அப்ப வெற்றி அப்படிங்கிறது நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படணும், சொர்க்கத்திலே நுழைவிக்கப்படணும். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல இன்னும் தெளிவாக சொல்லுவான், வமையுல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு யுத்ஹிலுஹு ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹாரு காலிதீன ஃபீஹா, நிரந்தரமான சொர்க்கத்திலே யார் நுழைந்து விடுகிறாரோ ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, அதுதான் தாலிகல் ஃபௌஸுல் அதீம், அதுதான் மிகப்பெரிய வெற்றி. தாலிகல் ஃபௌஸுல் அதீம், மிகப்பெரிய 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 வெற்றி ஒருவர் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகிரத்துடைய வெற்றி என்று சொல்லப்படுவது நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்திலே நுழைந்து விடுவது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஆகிரத்துடைய வெற்றி யாருக்கு கிடைக்கும்? யார் வெற்றி பெற்றவராக ஆகுவார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அவ்வளவு மா யுஹாசிபு, முதலாக கியாமத் நாளையில விசாரிக்கப்படுவது, விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது, கணக்கு வழக்குகளுக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது அஸ்ஸலாத்து, தொழுகையாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை ரொம்ப கவனமாக கேளுங்கள். முதலாக கியாமத் நாளையில விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது அஸ்ஸலாத், தொழுகை. ஃபமன் ஸலு இதா ஸலஹத், தொழுகை சரியாக இருக்குமேயானால் நிச்சயமாக கத அஃலஹ, அவர் வெற்றி பெற்று விட்டார், வ அன்ஜஹ, அவர் வெற்றி பெற்று விட்டார். ரசூலுல்லாஹ் ரெண்டு வார்த்தையா சொல்றாங்க, ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான். அத அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார்கள். கத அஃலஹ கத அன்ஜஹ, தொழுகை சரியாக இருந்து விடுமேயானால் இதா ஸலுஹத், முதல்ல விசாரணை செய்யப்படும். விசாரணைய முதல் விசாரணை, முதல் கணக்கு வழக்கு தொழுகை, அது சரியாக இருந்து விட்டால் அஃலஹ, அவர் வெற்றி பெற்று விட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, அவர் வெற்றி பெற்று விட்டார், அவர் உறுதியாக வெற்றி பெற்று விட்டார். இதா ஃபஸதத், தொழுகை வீணாகி விடுமேயானால் ஃபகத் ஹாப வ ஹஸிர, அவர் நஷ்டமடைந்து விட்டார், அவர் தோல்வியடைந்து விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதமான வார்த்தைகள் இதை, கவனத்திலே வைக்க வேண்டிய வார்த்தைகள் இவை. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதன் ஆகிரத்திலே வெற்றி பெறுவதற்கு முதல் காரணமாக இருப்பது, முழு காரணமாக இருப்பது தொழுகை ஒன்றுதான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இன்னொரு இடத்துல கத அஃலஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இப்ப வெற்றி பெற்று விட்டார்கள்னா சொர்க்கத்திற்குரியவர்களாக ஆகிவிட்டார்கள் அர்த்தம், அப்படித்தானே? அப்ப கத அஃலஹல் முஃமினூன், எப்படிப்பட்ட மூமின்கள்? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், அவர்களுடைய தொழுகையிலே யார் பேணுதலாக
இறையச்சமுடையவர்களாக இருக்கிறார்களோ, யார் பயந்தவர்களாக குஷூவாக பணிவாக அல்லாஹ்வை அஞ்சி தொழுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகை வெற்றி பெறுவதற்குண்டான காரணம், வெற்றி சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்து. அல்லாஹ் இன்னொரு இடத்துல இன்னும் தெளிவாக சொல்லுவான், வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிலூன், யார் தொழுகையை பேணி பாதுகாத்து வருகிறார்களோ, தொழுகையை பேணி நடக்கிறார்களோ, தொழுகையை பேணி தொழுகிறார்களோ, உலாயிக ஃபீ ஜன்னாத்தின் முக்ரமூன், சங்கையான சொர்க்கத்திலே அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு செய்தியை உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மத், அபூ தாவூத், நஸஈ போன்ற பல ஹதீஸ் கிதாபுகளிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நான் இப்பொழுது சொல்ல போகின்ற விஷயத்திற்கு நானே சாட்சி. வ இன்னி அஷ்ஹதுன்னு சொல்லுவாங்க. ஹதீஸுடைய அந்த வார்த்தை இப்படித்தான் வரும், நான் சாட்சியாக இருக்கிறேன். சமிஅது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடமிருந்து கேட்டு இருக்கிறேன், அதற்கு நானும் சாட்சியாகவே இருக்கிறேன். சில ஹதீஸ்களை தான் சில ராவிகள், சில சஹாபாக்கள் மிக உறுதியாக இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லுவார்கள். ஆக உறுதியான ஒரு செய்தி என்பது அதனுடைய பொருள். பாரத் இப்னு சாமித் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதானி ஜிப்ரீல், ஜிப்ரீல் என்னிடத்திலே வந்தார். வந்தவர் என்னை பார்த்து சொன்னார், யா முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை உங்களிடத்திலே சொல்ல சொன்னான். அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய உம்மத்திற்கு, அதாவது உங்களுடைய உம்மத்திற்கு, இன்னி ஃபரல்து, நான் கடமையாக்கி இருக்கிறேன், 5 நேர தொழுகைகளை நான் கடமையாக்கி இருக்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய செய்தியை நபிகளாரிடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள். நான் 5 நேர தொழுகைகளை கடமையாக்கி இருக்கிறேன். யார் பரிபூர்ணமாக அழகிய முறையிலே ஒழு செய்து, யார் அதனுடைய நேரங்களிலே பேணி, தொழுகையுடைய நேரங்களை பேணி, வஅத்தம்ம ருக்கூஅஹுன்ன வசுஜூதஹுன்ன வஹுஷூஅஹுன்ன, அவருடைய ருக்கூகளை, அவருடைய சஜ்தாக்களை, அவருடைய குஷூகளை ரொம்ப பேணுதலான முறையில யார் நிறைவேற்றுகிறாரோ, மேலும் இவைகளிலிருந்து எதையும் வீணாக்காமல், 5 நேர தொழுகையிலே ஒன்றை வீணாக்காமல், அல்லது தொழுகையினுடைய நடைமுறைகளிலே, அந்த ருக்குனுகளிலே, அந்த அசைவுகளிலே, அந்த அமல்களிலே எதையும் வீணாக்காமல், மேலும் அதை நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலே பொடுபோக்காக லேசாக கருதாமல், தொழுகதானே, ஃபஜ்ர் தானே, லுஹர் தானே, அஸர் தானே என்று இஸ்திக்ஃபாஃபன் லேசாக கருதாமல், அல்லது ருக்கு தானே, சுஜூத் தானே, எப்படி வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற பொருளும் இருக்கிறது, லேசாக கருதாமல் யார் இவைகளை நிறைவேற்றுகிறாரோ, அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், எனக்கு அவரின் மீது அஹ்துன், ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது, என்னுடைய கடமை, அவரை மன்னித்து அதுகுலகுல் ஜன்னா, அவரை சொர்க்கத்திலே நுழைவிக்க வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. எனக்கும் அவருக்கும் மத்தியில ஒரு ஒப்பந்தமாக இருக்கிறது. நன்றாக ஞாபகம் வையுங்கள், உலகத்தில் உண்டான அத்தனை மனிதர்களும் ஒப்பந்தத்தை மீறுவார்கள், அல்லாஹ் ஒப்பந்தத்தை மீற மாட்டான், ஒரு காலம் மீற மாட்டான். ஒப்பந்தம் என்கின்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். எனக்கும் அவனுக்கு மத்தியில ஒப்பந்தம் சொல்றான், ஆகுது அப்படிங்கிற வார்த்தை ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுகிறது. நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் தஆலா ஒரு கால ஒப்பந்தத்தை மீற மாட்டான், ஒரு காலம் வாக்குறுதியை மீற மாட்டான். இன்னல்லாஹ லா யுஹ்லிஃபுல் மீஆத், அல்லாஹ் அழுத்தம் திருத்தமாக குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லுவான், நான் ஒப்பந்தத்தை மீற மாட்டேன், நான் வாக்கை மீற மாட்டேன். கண்ணியத்திற்குரியவர்களே, 5 நேர தொழுகைகளை முறையாக, சரியாக, நேரத்தை பேணி, ருக்கு சுஜூதுகளை முறையாக செய்து, எதையும் வீணாக்காமல், லேசாக கருதாமல் ஒருவர் 5 வேளை தொழுகைகளை பேணுதலாக தொழுது வந்தால் அவருக்கு சொர்க்கம் நிச்சயம். அல்லாஹ்வுடைய ஒப்பந்தம் இது, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இது என்பது மிகச் தெளிவாக தருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகைக்கும் வெற்றிக்கும் சொர்க்கத்திற்கும் நெருங்கிய தொடர்புகள் இருக்கிறது. தொழுதா வெற்றி கிடைக்கும், வெற்றி கிடைச்சா சொர்க்கம் கிடைக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படியே இதற்கு நேர் மாற்றமாக இதே ஹதீஸ்ல ஃபஇல்லம் தஃஅல் அப்படின்னு வருது. அவன் அப்படி மனிதன் செய்யவில்லையானால், ஃபஇல்லம் யஃஅல், அவன் செய்யல, 5 நேர தொழுகைகளை பேணல,
அப்படி பேணினாலும் ஒழுங்கா ஒழு செய்யல, அப்படி ஒழுங்கா ஒழு செஞ்சிட்டாலும் அவன் அந்த நேரத்தை பேணல, கரெக்டான நேரத்தில் தொழுகல. அப்படி அவன் நேரத்தை தொழுகை ஆரம்பித்தாலும் ருக்கு சுஜூதுகளை சரியாக செய்யல, ஹுஷூ ஹுலுவால தொழுகல, ரொம்ப லேசாக கருதுகிறான், ரொம்ப அசால்ட்டாக கருதுகிறான், ரொம்ப பொடுபோக்காக கருதுகிறான். இப்படி அவன் செய்யவில்லை என்றால், இப்படி நடந்தா இதெல்லாம் அவன் செய்யல அப்படின்டா, கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கும் அவனுக்கும் எந்த விதமான ஒப்பந்தமும் இல்லை. நான் நாடுனா அவனை தண்டிப்பேன், நான் நாடுனா மன்னிப்பேன். நான் நாடினா தண்டிப்பேன், நான் நாடினா. கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் ஆழமாக இந்த ஹதீஸை ஆய்வு செய்வீர்களே ஆனால், நான் நாடுனா தண்டிப்பேன், நாடுனா அவன் உபகாரம் செஞ்சிருவேன், ரஹமத் செஞ்சிருவேன் அல்லாஹ் சொல்றானா இல்லையா? ஆனால் பெரும்பாலும் அல்லாஹு தஆலா தொழாதவர்களுக்கு ரஹமத் செய்ததாக கிடையாது. நாடுனா தண்டிப்பேங்கிறான்ல, அதுதான் ஃபர்ஸ்ட். முதல்ல அல்லாஹ் தான் முற்படுத்துறான், நான் தண்டிப்பேன். நீங்கள் மற்ற குர்ஆனுடைய ஆயத்துகள் ஹதீஸ்களை நீங்கள் உற்று நோக்குவீர்களே ஆனால், எங்கேயுமே தொழுகையை விட்டவன அல்லாஹ் மன்னிச்சதாக கிடையாது. தொழுகையை விட்டவர்களே, தொழுகையில பேணுதல் இல்லாதவர்களே அல்லாஹ் மன்னிப்பான் அப்படிங்கிற வாக்குறுதி எங்கேயுமே கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், ஃபഖலஃப மின் பஅதிஹிம், அவர்களுக்கு பிறகு ஒரு கூட்டத்தார்கள் வருவார்கள், அவர்கள் தொழுகையை வீணடிப்பார்கள், தொழுகையை வீணடிப்பார்கள், வத்தபவு ஷஹவாத், தன்னுடைய மனோ இச்சைகளை பின்பற்றுவார்கள், ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்கள் கய்யை சந்திப்பார்கள்ங்கறான். கண்ணியத்திற்குரியவர்களே, வாசகத்தை குர்ஆனுடைய வாசகத்தை தெளிவாக உணருங்கள். ஃபഖலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன், பின்னாடி ஒரு கூட்டம் வரும், அலாஉஸ் ஸலாத்த, தொழுகையை வீணடிப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகையை வீணடிப்பார்கள் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வாசகத்தை ஆயத்தை வாசித்ததற்கு பிறகு சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா இங்கே அலாஉஸ் ஸலாத்த, தொழுகையை வீணடிப்பார்கள் என்று சொல்லுகிறானே, இது தொழுகையை விடுபவர்களை பற்றி அல்லாஹ் பேசல, தொழுகையுடைய நேரத்தை பேணாதவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். தொழுகை விட்டவர்களை பத்தி அல்லாஹ் இங்க சொல்லல. ஃபஸௌஃப அலாஉஸ் ஸலாத்த என்பதனுடைய அர்த்தம் தொழுகையினுடைய நேரத்தை பேணாதவர்கள். தொழுகிறாரு, ஆனா நேரத்துக்கு தொழுகிறது இல்ல, நேரம் கிடைக்கிற போது தொழுகிறார். நேரத்தோடு தொழுவது பிறகுதான் தொழுகை, நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் தொழுகை பெரு தொழுகை இல்ல, அவர் அப்படி தொழுகிறார், அதுதான் அதனுடைய அர்த்தம். அல்லாஹுஸ் ஸலாத் ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, அப்ப தொழுகையை நேரம் தவறி தொழுபவருக்கு எல்கௌன கையா, கையா கிடைக்கும் அப்படின்னா, கை அப்படிங்கிற வார்த்தைக்கு நரகத்தினுடைய ஆழமான பகுதி, அந்த ஆழமான பகுதியில நரகவாசியுடைய சீலும் நரகவாசியுடைய வாந்திகளும் நிறைந்திருக்கும் என்று தஃசீர்ல எழுதுறான். கை அப்படின்னா நரகத்துடைய ஆழமான பகுதின்னு அர்த்தம். அந்த ஆழமான பகுதியில என்ன இருக்கும்? நரகவாசிகளுடைய சீல், சலம், வாந்தி. கண்ணியத்திற்குரியவர்களே, சாதாரணமானுடைய வாந்தியே பொறுக்க முடியாது. வாந்தி பக்கத்துல இருந்தா வாந்தி வந்துடும், அவ்வளவு கொடுமையானது வாந்தி, அப்படித்தானே? வாந்தி பக்கத்துல இருந்தா வாந்தி வந்துடும், யாரும் அது விதிவிலக்கு இல்ல. அவ்வளவு நரகவாசிகளுடைய வாந்தி எவ்வளவு கொடுமையானது, எவ்வளவு அசிங்கமானது. கையா, அவர் அதை பெற்றுக் கொள்வார். கண்ணியத்திற்குரியவர்களே, சக்கர் அப்படிங்கிற ஒரு நரகம் இருக்கிறது. சக்கர் அந்த நரகத்தினுடைய பெயர். அல்லாஹு தஆலா சக்கர் என்கின்ற நரகத்தை குர்ஆன்ல தனியா சொல்லி அதனுடைய சிஃபாத்துகள் அதை தனியா வர்ணிக்கவும் செய்யறான். சஉஸ்லீஹி சக்கர், அவனை நான் சக்கர் என்ற நரகத்திலே நுழைப்பேன். வமா அதுராக மா சக்கர், சக்கர் நரகம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். லா துபுகி வலா ததர், லா துபுகி எந்த ஒன்றையும் மீதம் வைக்காது, வலா ததர் எந்த ஒன்றையும் விட்டு வைக்காது. லா துபுகி வலா ததர், மீதமும் வைக்காது விட்டும் வைக்காது. மீதம் வைக்காது அப்படின்னு சொன்னா உடலில் இருக்கக்கூடிய தோல், சதை, நரம்பு, எலும்பு எதையும் விட்டு வைக்காது, எல்லாத்தையும் பொசுக்கிடும் அர்த்தம். லா துபுகி, அது விட்டு வைக்காது, எதையும் விட்டு வைக்காது. நரகவாசிகளுக்கு ஒரு தடவை ஃபுல்லா எல்லாம் பொசுக்கினதுக்கு அப்புறம் அதோட முடிஞ்சிடாது, திரும்ப அல்லாஹ் உருவாக்குவான். வலா ததர், அப்படி உருவாக்கினையும் அது விடாது, விட்டு வைக்காது. லா துபுகி வலா ததர், எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள். நரகவாசிகளுடைய உடம்பு முழுவதும் பொசுக்கி கரிச்சு எடுத்துரும். லவ்வாஹத்துல் லில் பஷர், உடம்பை அந்த தோலை கரிக்க கூடியதுங்கிறான், கருமையாக ஆக்கி விடக்கூடியதுங்கிறான். இதுதான் சக்கருங்கிற நரகம். சக்கருங்கிற நரகத்தை பத்தி அல்லாஹ் தெளிவா சொல்றான். சொல்லிட்டு இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், அனில் முஜ்ரிமீன மா சலககும் ஃபீ சக்கர்,
முஜ்ரிமின் குற்றவாளிகளிடத்துல சொர்க்கவாசிகள் கேட்பார்கள், உங்களுடைய சக்கர் என்ற நரகத்திற்கு இழுத்து கொண்டு வந்தது எதுன்னு கேட்பாங்க. மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், சக்கருக்கு நரகத்திற்கு உங்களை எது இழுத்து கொண்டு வந்ததுன்னு கேட்பாங்க. அவர்கள் சொல்லுவார்கள், லம் நக்கு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நான் அதான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஹதீஸ் இருக்கிறது, நான் நாடுனா வேதனை செய்வேன், நான் நாடுனா மன்னிச்சிருவேன் அல்லாஹ் சொல்றான். ஆனா தொழுகையை விட்டவர்களை அல்லாஹ் மன்னித்ததாக குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் எங்கேயும் இல்லை. குர்ஆனும் அவர்களுக்கு கையுங்குது, குர்ஆனுடைய இன்னொரு இடம் அவர்களுக்கு சக்கரங்குது. தொழுகையை விட்டவர்கள், தொழுகையை பேணாதவர்கள், அவர்களுக்கெல்லாம் சக்கரும் கையும் இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது. எப்படி அல்லாஹ் தஆலா விட்டு வைப்பான்? கண்ணியத்திற்குரியவர்களே, தோல்வி என்பது நரகத்திற்கு கொண்டு போய் சேர்ந்து விடுவது. நரகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பது எது? தொழுகாமல் இருப்பது. கண்ணியத்திற்குரியவர்களே, மறுமையினுடைய வெற்றி அது தொழுகையிலே இருக்கிறது. மறுமையினுடைய தோல்வி அதுவும் தொழுகையிலே இருக்கிறது. தொழுகையை பேணியவர் சொர்க்கத்திற்கு செல்லுவார், தொழுகையை பேணாதவர் நரகத்திற்கு செல்வார். காரணம் என்னன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா நான் கடமையாக்கி இருக்கிறேன், செய்யுங்கிறேன், நீ எப்படி செய்யாம இருக்கலாம்? இதுதான் அல்லாஹ்வை நாம அல்லாஹ்னு ஏத்திருக்கோம், நாம் அவனுடைய அடிமைங்கிறோம். அப்துன்னு சொல்றோமா இல்லையா? நாம் அவனுடைய அடிமை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, வணங்கப்படுவதற்கு யாரும் தகுதி இல்லை, நான் அவருடைய முழு அடிமை. நான் ரசூலுல்லாஹ் தன்னை அடிமைன்னு சொல்லத்தான் விரும்புவாங்க. அமா கலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், உலகத்தில் மனிதர்கள் படைக்கப்பட்டதே அல்லாஹ்வை வணங்குவதற்காக, அடிமையாக கிடப்பதற்காக. நான் சொல்லி இப்ப நீ கேட்கலன்னு சொன்னா நான் உன்னை என்ன செய்யறது? நான் சொல்றதை கேட்கறதுக்கு தானே உலகத்திலே படைச்சிருக்கேன், எனக்கு அடிமையாக இருப்பது தானே உலகத்திலே படைச்சிருக்கேன். இதுதான் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு காரணம். நான் 5 நேர தொழுகைகளை நான் கடமையாக்கி இருக்கிறேன். இன்னே வரல் தூ அல்லாஹ் சொல்லுகிறான், வேற யாரும் கடமையாக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானாக இந்த விஷயத்தை சொன்னார்களா? இல்ல. இன்னி வரல்து, நான் கடமையாக்கிறேன். அப்ப என் கடமையை நிறைவேற்றலன்னா உனக்கு நான் எப்படி நான் மதிப்பு கொடுக்க முடியும்? உன்னை எப்படி நான் மன்னிக்க முடியும்? அப்படிங்கிறது தான் அல்லாஹ்வுடைய பெரிய ஆதங்கம். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்தினுடைய அத்துணை விஷயங்களும் எதுவும் நிரந்தரம் இல்லை. ஆகிரத்துடைய வெற்றி மட்டுமே நிரந்தரம் என்றால் அதனுடைய மிக பெரும் காரணமாக இருப்பது தொழுகை. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகிரத்துடைய வெற்றிதான் மூலதனமாக தொழுகை தொழுவதற்குண்டான காரணமாக இருக்கணும். அப்படி நாம் முறையாக தொழுகைகளை தொழுகுகின்ற பொழுது உலகத்தினுடைய சில நன்மைகளும் கிடைக்கப்பெறும். உலகத்தில் சில நன்மைகளும் கிடைக்கப்பெறும். உடலுடைய எல்லா நோய்களும் தொழுகையின் மூலமாக ஷிஃபாவாயிரும். உடல்ல எல்லா நோய்களும் ஷிஃபாவாயிரும். நாம நோய் வந்தா தொழுகையை விடுறோம், ஆனா தொழுகையில தான் நோய்க்கு ஷிஃபாவே இருக்கு. ஒரு காய்ச்சல் வந்தா போத்திக்கிட்டு படுத்துறோம், காய்ச்சல் தொழுக முடியல. ஒரு தலைவலி வந்தா தொழுகையை விட்டுறோம், தலைவலி தொழுக முடியல. இப்ப சின்ன சின்ன காய்ச்சலுக்கும் தலைவலிக்கும் கைவலிக்கும் கால் வலிக்கும் தொழுகை. பெரிய நோய்னா சொல்லவே வேண்டியதில்லை, பெரிய பெரிய நோய்கள் வந்துட்டா. கண்ணியத்திற்குரியவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இப்னு மாஜாஹ் ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவார்கள், எனக்கு ஒரு தடவை வயிற்று வலியாக இருந்தது, நான் வயிற்று வலியால் துடித்துக் கொண்டிருந்தேன். நபிகளார் கேட்டார்கள், ஷிகம் தருது, வயிறு வலிக்கிறதான்னு கேட்டாங்க. நாம ஆமாண்டேன். நபிகளார் சொன்னார்கள், கும் எந்திரி ஃபஸல்லி தொழு ஃபஇன்ன ஃபி ஸலாத்தி ஷிஃபாஉன், தொழுகையில ஷிஃபா இருக்குதுன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகையில நோய் நிவாரணம் இருக்கிறது. நம்பணும், முழுசா நம்பணும். எல்லா நோய்களுக்கும் மருந்து தொழுகையில இருக்கிறது. இன்றைய அறிவியல், இன்றைய மருத்துவம் அதையெல்லாம் ஊர்ஜிதப்படுத்துகிறது. நீங்க முறையாக 5 நேரம் தொழுது கொண்டிருந்தால் உங்களுக்கு உடற்பயிற்சி செய்ய வேண்டிய எந்த அவசியம் இல்லைங்கிறான். அதனுடைய ருக்கு, அதனுடைய சுஜூத், அதனுடைய எலும்பு மூட்டினுடைய அந்த எக்ஸசைஸ் எல்லாம் தொழுகையில இருக்குன்னு கணக்கு போட்டு சொல்றான். ஒரு நாளைக்கு இவ்வளவு தூரம் குனிறீங்க, இவ்வளவு தூரம் நிமிர்றீங்க, அத்தனையும் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தா உங்களுடைய போன், உங்களுடைய ஜாயிண்ட் அப்படியே பிளெக்சிபிள் ஆயிருங்கிறான். உங்களுடைய ரத்த ஓட்டம் சரியாக இருக்கும்ங்கிறான். உங்களுடைய இதய துடிப்பு சரியாக இருக்கும்ங்கிறான். உங்களுடைய லிவர் சரியாக இருக்கும்ங்கிறான். உங்களுடைய நுரையீரல் சரியாக வேலை செய்யுங்கிறான். சஜிதாவில் இருக்கின்ற பொழுது நுரையீரல் சரியாக வேலை செய்யுங்கிறான். கொரோனாவுடைய காலத்துல நீங்கள் கொரோனா பாதிக்கப்பட்டவராக இருந்தா நீங்க சஜிதாவில் இருந்து மூச்சு விடுங்கன்னு சொன்னா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. வீடியோ எல்லாம் பரவலாக பரவி இருந்துச்சு. சஜிதா நுரையீரலை சரிபடுத்தும்.
கணேசத்திற்குரியவர்களே, அத்தனை ஆய்வுகளும் தொழுகையில ஷிஃபா இருக்குன்னு சொல்ல வருது. நாம விளங்கல. உலகத்தில் உள்ள அத்தனை விஞ்ஞானிகளும் கண்டுபிடிச்ச மருத்துவம் சொல்றான், நமக்கு புரியல, நமக்கு அதனுடைய தன்மை விளங்கல, அதனுடைய ஆச்சரியம் விளங்கல. மன நிம்மதி தொழுகையிலே கிடைக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக உள்ளம் நிம்மதி பெறும்ங்கறான். அகிமி ஸலாத்த லிதிக்ரி, தொழுகையை திக்ர் செய்வதற்காகவே தொழுங்கங்கறான். தொழுகை என்பது அல்லாஹ்வை தியானிப்பது, அல்லாஹ்வை நினைவு கூறுவது. தொழுகையின் மூலமாக மனம் நிம்மதி பெறும், மனம் மகிழ்ச்சி பெறும். மனம் கண்ணியத்திற்குரியவர்களே, பெரிய பெரிய ஆய்வுகள், நீங்க பிரேயர்ல நின்னுட்டாலே, தொழுகையில நின்னுட்டாலே உங்களுடைய மனமெல்லாம், உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிருங்கிறான். ஆய்வுகள் அத்தனையும் உண்மைப்படுத்துகிறது. கண்ணியத்திற்குரிய உடம்புல சுறுசுறுப்பு கிடைக்கும், நீங்க மன நிம்மதி பெற்றவர்களாக ஆவீர்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுகையை தொழுபவர்களுக்கு சொன்ன ஒரு சுப செய்தி ஒன்று இருக்கிறது. யார் தொழுது விடுகிறாரோ அவர் மன நிம்மதி பெற்றவராக ஆகிவிடுவார், அவர் சுறுசுறுப்பானவராக ஆகிவிடுவார். யார் தொழுகலையோ அவர் கசலான் சோம்பேறியாக ஆகிவிடுவார், மன நிம்மதியற்றவராக ஆகிவிடுவார். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்தினுடைய மிகப்பெரிய சவால்களாக இருக்கக்கூடிய உடல் நலம், மன நலம் அத்தனைக்கும் தொழுகை காரணமாக இருக்கிறது. அத்தனையிலும் தொழுகை வெற்றியை தருகிறது. அதனாலதான் பாங்கு சொல்லுகின்ற பொழுது ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா, நீங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் தான் அழைப்பு. இது வெற்றி, உலகத்துடைய வெற்றி, ஆகிரத்துடைய வெற்றி, எல்லா வெற்றிகளும் இதிலே அடங்கும். அப்படிங்கிறதுனால தான் ஹய்யாலல் ஃபலா என்று சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த வெற்றிக்கான அந்த காரணியை நாம் எவ்வளவு முன்னிறுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம். கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகையிலே பேணாமல் இருப்பவர்கள் இனியாவது கொஞ்சம் தொழுகையிலே பேணுதல் உள்ளவர்களாக மாறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும், உங்களுடைய வாழ்நாள்ல பெரிய மாற்றம் ஏற்படும். சொர்க்கம் உறுதியாகிரும், சொர்க்கம் உறுதியாகிரும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம மட்டும் அல்லாமல் நம்முடைய பிள்ளைகளையும் தொழுகைக்காக பழக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் குழந்தைகள் எல்லாம் அடிக்க மாட்டாங்க. ரொம்ப இரக்கம் உள்ளவர்களாக சிறு குழந்தைகள் நபிகளார் இருப்பார்கள், ரொம்ப இரக்கமுடையவர்களாக இருப்பாங்க. அவ்வளவு அழகா, அவ்வளவு அன்பா பேசுவாங்க. சில சமயங்கள்ல சில பிள்ளைகள்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சி தான் இஷ்டத்துக்கு கூட்டிட்டு போவாங்கன்னு வருது. ரசூலுல்லாஹ் நின்று பதில் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் நின்று சலாம் சொல்லுவாங்க சிறு பிள்ளைகளுக்கு. நாம எல்லாம் சிறு பிள்ளைகளை ஒரு பொருட்டாவே கருத மாட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட நபிகளார் தொழுகையுடைய விஷயத்துல சொல்ல போகும்போது அடியின் இருக்காங்க. அவர்கள் 7 வயதாக இருக்கின்ற பொழுது தொழுகையை கொண்டு ஏவுங்கள், 10 வயசாயும் தொழுகல் என்ன அடிங்கிறாங்க. வேற எந்த சூழ்நிலையும் நபிகளார் அந்த வார்த்தையை பயன்படுத்தல. அப்ப சிறு பிள்ளைகளுக்கு தொழுகைகளை எவ்வளவு முக்கியமாக கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களை பழக்க வேண்டும் என்பது இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நாமும் தொழுகையாளிகளாக நம்முடைய குடும்பத்தார்களையும் தொழுகையாளிகளாக ஆக்கிவிடுகின்ற பொழுது உலகத்துல நிம்மதியான வாழ்க்கை, ஆகிரத்துல சொர்க்கம் என்கின்ற மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.